கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய் கூட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, விஜய்க்கு ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல வாக்கு குவிப்புகள் இருக்குன்னு பாக்குறோம். வாக்கு குவிப்பு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் விஜய் ஆதரவாளர்களுடைய வாக்குகள். அதுல காங்கிரஸ் கட்சியுடைய சேர்ந்துச்சு சொன்னா கள நிலவரம் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி போகுது. ஏன்னா 33 33 33 பிரிச்சுக்குங்க, இல்லைன்னா 31 31 31 பிரிச்சுக்குங்க. அப்போ 30% ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்திக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு மாநில கட்சியினுடைய தயவுல நம்ம போட்டி போட வேண்டி இருக்கு. அண்ணாமலை தன்னுடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணி ஆரம்பிச்சு 11% கொண்டு நிறுத்தினாரே. 3% வாக்குகள் இருந்த கட்சியை 11% கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் அது ஏன் காங்கிரஸ் கட்சி பண்ணக்கூடாது? வேலூர் கூட்டத்திலையும் சேலம் கூட்டத்திலையும் விஜயனுடைய அந்த தன்னம்பிக்கையை நீங்க பாத்தீங்க இல்லையா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு தொய்வு வந்தது. ஆனா அந்த தொய்வை இப்போ அவர் கட்டிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத அவர் கரெக்டா கணிச்சிருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் ஒரு பொலிட்டிக்கல், பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நான் சொல்றேன், விஜய் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. 12% இருக்குது. இன்னும் 45 நாள் இருக்கு களம். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க சார், அவருக்கு விருப்ப மனு கொடுத்தாரு, ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் யாரும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை, வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லை அப்படிம்பீங்க, சக்தி கேந்திரா முகவர்கள் இல்லை அப்படிம்பீங்க, என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா there is a quiet confidence in Vijay. This is going to be a very very interesting election in Tamil Nadu this time if Congress party joins hands with Taveka. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரங்கள் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. காங்கிரஸுடைய அதாவது டெல்லி பொறுப்பாளர், தமிழகத்துக்கான பொறுப்பாளர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா பக்கம் எங்களுக்கு ஓப்பன் கேட்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த பேச்சை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப திமுக தயாரா இருக்குதா காங்கிரஸை கழட்டி விட? திமுக காங்கிரஸை கழட்டி விட தயாரா இருக்காங்கிற கேட்கறத விட காங்கிரஸ் தயாரா இருக்குதா டிஎம்கே கூட்டணியிலேருந்து போகிறதுக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த முடிவை 3-4 மாசம் முன்னாலே எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க சேனல்லே நான் இதுக்கு முன்னால 2 ட்ரிப் இதை பத்தி பேசியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா இந்த முறை டிஎம்கே கூட்டணியில இருக்காது அப்படின்ட்டு. 6 மாசம் முன்னால் என்ன கண்டிஷன் இருந்துச்சு? டிஎம்கே கூட்டணி ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இப்போ ரங்கராஜ் பாண்டே இருக்க மாதிரி ஆளுங்க கூட என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சி உடஞ்சாதான், அதை கூட்டணி உடஞ்சாதான் ஏடிஎம்கே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கரெக்டா அந்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஆரம்பிச்சது யார் தெரியுமோ? காங்கிரஸ் கட்சியே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது விடுதலை சிறுத்தைகள் தான். 2 வருஷம் முன்னாலே அவர் சொன்னாரு, ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், இதுல பங்கு வேண்டும் அப்படின்னாரு. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டார் அவர். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா அது அப்படியே அடங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறமா மற்ற கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ காங்கிரஸ் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தது. நடுவில் வேல்முருகன் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, என்னுடைய தொகுதியில என்ன கேட்காம பல சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது, வளர்ச்சி திட்டங்களுக்கு என்னை கூப்பிடுறது இல்லை, நான் எனக்கு வேண்டிய என்னுடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்ய விட மாட்டேங்கிறது டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது கூட இவங்களுக்கு ஸ்பார்க் கொடுக்கல. ஆனா திடீர்னு ஒரு லாஸ்ட் 2 months மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி, எஸ்பெஷலி எம்பிஸ், எம்எல்ஏ சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் சார், எம்பிஸ் ஏன் சார் இதை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன இன்னும் 3 வருஷம் எம்பி பதவி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க இந்த மாதிரி பேசி குட்டையை குழப்புறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எம்பிக்களுக்கு தான் ராகுல் காந்தியினுடைய காது கிடைக்குது. அதனால அவங்க போய் சொல்லி ராகுல் காந்திக்கு அவருடைய மனசை மட்டும் தயார் பண்ணிருக்கிறாங்க. ஆனா சோனியா காந்தியோடைய மனசு தயார் ஆகலை அப்படின்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். பல இடங்கள்ல அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னுட்டு. ஆனா எல்லாம் சோனியா காந்தி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, டிஎம்கே கூட்டணியை விட்டு நம்ம வெளியில போகக்கூடாது. ஏன்னா பல கஷ்ட காலத்துல நம்ம கட்சி இருந்த போது டிஎம்கே தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு அவங்க சொன்னாதான்
இவங்க சொல்றாங்க. ஆனா நான் நம்பல அதை. நிச்சயமா சார். இப்போ அதெல்லாம் தாண்டி தாவேக்கா பக்கம் போறாங்க, ஒருவேளை காங்கிரஸ் போறாங்கன்னு வைங்களேன், வெற்றிங்கிறது வந்து எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில போறாங்க? ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு முடிவு காங்கிரஸ் எடுக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ அதிமுக பக்கம் போனா அது பிரதான எதிர்க்கட்சி ஓகேன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா தாவேக்காவை சூஸ் பண்றாங்களா, ஒரு புது கட்சியை எதிர்பார்க்கறாங்களே, அதிகார பங்கு நீங்க தரலன்னா நாங்க அங்க போவோங்கிறாங்களே, இந்த முடிவை எப்படி பாக்குறது? இல்ல உண்மையிலேயே போனாலும் சரி, நல்லபடியா வெற்றி அடைவாங்களா? இல்லங்க, இதுக்கு நான் போன ட்ரிப்பே நான் வந்து உங்களுக்கு ஒரு இதை நான் கரெக்டா விளக்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ம். அதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி தான் ஆகணும். கள நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்டா சாதுரியமான முடிவை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா பீகார்ல நீங்க எடுக்கல, மகாராஷ்டிரால எடுக்கல, ஜார்க்கண்ட்ல நீங்க எடுக்கல, இப்போ மேற்கு வங்காளத்திலையும் நீங்க எடுக்கல. ஆனா உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உங்க கூட கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வந்து தனியா நிக்கிறீங்க மேற்கு வங்காளத்துல. ஆனா நான் உங்களுடைய சேனல்லயே ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்திக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன மனமாற்றம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நாள் நம்ம வந்து இந்த கூட்டணியில இருந்துகிட்டு ஒரு பெரிய கட்சியினுடைய, அதாவது ஒரு மாநில கட்சியினுடைய தயவுல நம்ம வந்து போட்டி போட வேண்டி இருக்கு. அவங்க வந்து 20-25 இடம் தான் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாக்கு வீதமும் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நாம ஒரேடியா மொத்தமா 190-200 இடங்கள்ல நின்னோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி வாக்கு விகிதம் அதிகமாகத்தான் செய்யும். அப்போதான் அண்ணாமலையோட எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொன்னேனே. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு, சாரி, அண்ணாமலை தன்னுடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணி ஆரம்பிச்சு 11% கொண்டு வந்து நிறுத்தினாரு. 3% வாக்குகள் இருந்த கட்சியை 11% கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் அது ஏன் காங்கிரஸ் கட்சி பண்ணக்கூடாது? இந்த பரிசோதனையை செய்வதற்கு சரியான நேரம் இதுக்கு முன்னாலேயோ அதுக்கு முன்னால காரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல சார், அது காங்கிரஸ் தலைமையில தனியா போனுச்சுன்னா நீங்க சொன்னது திரு அண்ணாமலை பாஜக இருந்து பண்ணதை கூட இது பண்றாங்கன்னு நினைச்சு வரவேற்கலாம். ஆனா மொத்தத்தையும் நம்பி தாவேக்கா பக்கம் போகுதுன்னா அதை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல. வெற்றிங்கிறது வேணும் இல்ல, ஓட்டு சதவீதத்தை பிரிச்சாலும் வெற்றிங்கிறது வேணும் இல்ல. அவங்களுக்கு வந்து கரெக்ட், ஓட்டு சதவீதத்தை பிரிச்சாலும் வெற்றிங்கிறது வேணும். வெற்றி ஏன் கிடைக்காது சார்? நீங்க சொல்லுங்க சார். ஏன் சார் நீங்க வந்து பெசிமிஸ்டிக்கா இருக்கிறீங்க? அவங்க ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறாங்க, நீங்க ஏன் பெசிமிஸ்டிக்கா இருக்கீங்கன்னு தெரியல. ஏற்கனவே விஜய் வந்து ஒரு நான் இல்ல, ஆனா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சொல்றேன் விஷயம் யதார்த்தம். இல்ல, அதாவது ஒரு யதார்த்தம் எப்படின்னா, நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஆனா வேலூர் கூட்டத்திலையும் சேலம் கூட்டத்திலையும் விஜயனுடைய அந்த தன்னம்பிக்கையை நீங்க பாத்தீங்க இல்லையா? அவருக்குன்னு இருக்கிற அந்த கும்பல், அந்த ஆதரவு கூட்டம் அப்படியே இருக்குங்கிறத நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு தொய்வு வந்தது. ஆனா அந்த தொய்வை இப்போ அவர் ஈடுகட்டிட்டாரு. அவரெல்லாம் போயிட்டு நம்ம ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட எல்லாம் சொன்னாங்க, இவ்வளவு லேட்டா போயிடுச்சு, எப்போ கட்சி ஆரம்பிக்க போறாருன்னுட்டு. நவம்பர் 30 கரெக்டா சொன்னாரு, கட்சி ஆரம்பிக்கலன்னாரு. அப்போ கூட எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரே வாரத்துல கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வாரம் தேர்தல்லாம் இந்த வாரம் கட்சி ஆரம்பிச்சு கூட அவர் பிடிச்சிருவாரு, அவர் அவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளவர், அவர் பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னாரு. அதே மாதிரிதான் இவருக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ எலெக்ஷன் வரும்போது 2.5 வருஷம் ஆயிடும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத அவர் கரெக்டா கணிச்சிருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு வந்து 35% அவங்க சொல்றாங்க, ஆனா அவ்வளவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இவர் சொன்னார் இல்லையா, நிர்மல் குமார் சொன்னாரு, எல்லா தொகுதிகளிலும் சீரான வாக்கு விகிதம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் கட்சி அங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு மிகப்பெரிய தோற்றம் ஏற்படும். அதாவது ஆப்டிக்ஸ் பயங்கரமா ஆரம்பிச்சிடும். ஆஹா பரவாயில்ல, நம்மளோட இந்த காங்கிரஸ் கட்சி. அப்போ 2 பக்கத்துல இருக்கிற தொண்டர்களுக்கும் பயங்கரமான உற்சாகம் இருக்கும். அந்த அன்டிசைடட் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, 40-45% அன்டிசைடட் வாக்காளர்கள், அவங்களும் இத பக்கமா மூவ் ஆகிறதுக்கான. இப்போ நீங்க என்ன எப்படி கேட்கணும் அப்படின்னா, அப்போ ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு என்ன சார் ஆக போகுதுன்னு கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், வெற்றி விகிதம் அதுக்கு நான் அப்புறம் வரேன். வெற்றி வாக்கு விகிதம் பத்தி கணக்க போடாம காங்கிரஸ் கட்சி இறங்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு அரசியல், அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ராகுல் காந்திக்கு நான் வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டேன் சார். கிரீஷ் ஷோடங்கர் சார், கிரீஷ் ஷோடங்கர், உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி பிடிக்கிறதோ இல்லையோ, கிரீஷ் ஷோடங்கர் ரொம்ப நேர்மையா வேலை பண்ணிருக்கிறார் சார். அவரை வந்து கோவால அவரு பண்ணினது, அதாவது ஒரு சொதப்பல், அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க. ஆனா அதுல இருந்து ரொம்ப நல்ல பாடம் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டனுடைய மன குமுறலை
டெல்லியில கொண்டு போய் கொட்டியிருக்கிறாரு. அப்படிதான் வந்து ராகுல் காந்தியினுடைய மனசு மாறி இருக்கு. கிரீஷ் சோடங்கருக்கு கட்சிக்குள்ள அவ்வளவு அபரிமிதமான மரியாதை மதிப்பு இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அவர் வந்து கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நல்ல பாலமாக இருக்கிறாரு. மணிசங்கர் ஐயர் மாதிரி இல்ல. மணிசங்கர் ஐயர் வந்து இப்போ அண்டர்கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பக்கம் சோடங்கர் வந்து நம்ம கட்சியை கரெக்டா கொண்டு போயிட்டு கரை சேர்த்துடலாம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு சார். அரசியல் அரசியல் விளையாட முடியும். ஆனா மணிசங்கருக்கு அப்படி கிடையாது. ஆல்ரெடி 84 85 ஆயிடுச்சு. அதனால அவருக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கிற அந்த ஒரு இதுல ஒரு மனக்கசப்புனால அவர் வந்து ராகுல் காந்தி அண்டர் கட் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆனா கிரீஷ் சோடங்கர் அப்படி இல்லை. அவருடைய எதிர்காலம் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் வெற்றியின் மீது தான் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால கிரீஷ் சோடங்கர் ரொம்ப நேர்மையா யோசிச்சிருக்கிறாரு. கரெக்டா பார்ட்டிகிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. பார்ட்டி அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஜோடேக்கர் வந்து இங்க இருக்க தொண்டர்கள் மனநிலையை புரிஞ்சுட்டு போய் டெல்லி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குறான்னு சொல்றீங்க. இதை காங்கிரஸும் வந்து இதை மூவ் எடுக்க பார்க்க அடுத்த முறை நம்ம ஆட்சி அமைக்கணுங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. பாஜக நினைக்குது 2 திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை ஒழிச்சே தீரணும்னு அவங்க ஒரு பக்கம் காய நாட்டிட்டு இருக்காங்க. அதுவும் அது பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பாஜக போட்டியா வருதோ தமிழ்நாட்டுல, அப்ப நம்மளும் நம்ம இதை அதிகார பவரை வாங்கணும் அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? அப்சல்யூட்லி ரைட். யூ ஆர் ஆன் டார்கெட். இதுதான் பாயிண்ட். அதாவது போறோம் இந்த மாதிரி திராவிட கட்சிகளுடைய ஆட்சி 60 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இதுக்கு மேல தேவையில்லை. எக்ஸாக்ட்லி 60 இயர்ஸ். 2027 வந்துச்சுன்னா 60 வருஷம் ஆயிடும் இல்லையா? ஒரு ரெண்டு தேசிய கட்சிகள் தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இங்க டோட்டலி டிஸ்கிரிட்டேட்டட், எல்லாம் தேஞ்சு போச்சு. அதனால 2 கட்சிகள் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. மேற்கு வங்காளத்திலையும் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏற்கனவே வந்து கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, இது ஹரியானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷ், எல்லா இடத்தையுமே அவங்க இருக்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான், எல்லா இடத்துலையும் 8-10 மாநிலங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கிட்டையும் அவங்க அதை சேர்ந்துடட்டும் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. இப்போ விஜய் கூட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, விஜய்க்கு ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல வாக்கு குவிப்புகள் இருக்குன்னு பாக்குறோம். வாக்கு குவிப்பு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் விஜய் ஆதரவாளர்களுடைய வாக்குகள். அதுல காங்கிரஸ் கட்சியுடைய சேர்ந்துச்சு சொன்னா கள நிலவரம் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி போக போகுது. ஏன்னா 33 பிரிச்சுக்குங்க, இல்லைன்னா 31 பிரிச்சுக்குங்க. பாக்கி 7% 8% சீமான் கையில கொடுத்துருங்க. அப்போ 30% 35%க்குள்ள வெற்றி, அதாவது 30% வாக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிமோட் சான்ஸ் வெற்றி பெறுவதற்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது சீமான் டிஎம்கேல சேர்ந்தாலும் பிரச்சனை தான். ஆனால் சீமான வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இப்போ காங்கிரஸ் கட்சி விஜய் கூட போனதுனால என்ன ஆகுறது அப்படின்னா, கள நிலவரம் திருப்பியும் குழம்பி போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் தனியா நின்றுச்சுன்னு சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெற போகுது. ஆனா அவர் விஜய் கூட சேரும் போது விஜய் ஒரு பொலிட்டிக்கல், பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நான் சொல்றேன், விஜய் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. 12-15% இருக்குது. இன்னும் 45 நாள் இருக்கு களம். ஓகே, அதுல அவருடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகமாக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ்ல நான் பாக்குறது, நீங்க எல்லாம் சொல்லுவீங்க சார் அவருக்கு வந்து விருப்ப மனு கொடுத்தாரு ஒண்ணுமே வரல அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. இன்னும் யாரும் வந்து அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை, வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லை அப்படிம்பீங்க, சக்தி கேந்திரா முகவர்கள் இல்லை அப்படிம்பீங்க, என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா there is a quiet confidence in விஜய். அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி வந்துச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஎம்கேனுடைய 50% வாக்குகள் அங்க போயிடும். அட்லீஸ்ட் 20% வாக்குகள் போயிடும். டிஎம்கே வந்து வர்ஸ்ட் டயத்துல கூட சார் 22% ஜெயிச்சிருக்கு சார். 1991 எடுத்துக்கோங்க, 2011 எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னால சேர்ந்த தேர்தல் எடுத்துக்கோங்க, 1991, 2006 எடுத்துக்கோங்க, 2011 எடுத்துக்கோங்க, 22% அவங்களுக்கு இருக்கு. ஏடிஎம்கேக்கு 22-23% தான் இருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு 5% வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து 50% ஆச்சு. பாக்கி 50%ல தான் இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு. எப்படின்னா, விஜய் 12% எடுக்கிறாரு, பாக்கி 38% வாக்குகள் அன்டிசைடட் வாக்குகள். அந்த வாக்குகள் அந்த பக்கம் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி a very interesting election in Tamil Nadu this time. If
காங்கிரஸ் பார்ட்டி ஜாயின்ஸ் ஹேண்ட்ஸ் வித் தாவேகா. ஏன்னா டிஎம்கே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து தே ட்ரை டு பிளே பிட்வீன் டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. எப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி அவர் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. ஆனா இவர் வந்து அதிமுக தனித்து ஆளும் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு. ஆனா இவங்க நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் திருமாவளவும் ஏற்கனவே அங்க வந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் அதை சொல்லட்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா ரெண்டு திராவிட கட்சிகளும் சொல்லல அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட். ஆனா ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, முடிவுகளுக்கு பிறகு நாம அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனா அந்த சாதுரியத்தை காங்கிரஸ் கட்சி கடைபிடிக்கவில்லை. அங்கதான் ராகுல் காந்திக்கு ப்ராப்ளம் ஆகுது. அது மட்டும் ஒரு கடைபிடிச்சிருந்தா சொன்னா, சார் 96 வாங்கிட்டாங்க சார், 2006 மாதிரியே 96 வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க தான் வெளியில உட்காந்துருக்கீங்க. நான் என்னுடைய ஆதரவு வேணும்னா எனக்கு கூட்டணியில இடம் கொடு. 4 இவர் போயிட்டு கருணாநிதி போயிட்டு மன்மோகன் சிங் கிட்ட கேட்ட மாதிரி எனக்கு இந்த தொகுதி இந்த துறை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு போக வேண்டியதானே சார் நீங்க. நிச்சயமா. அப்போ வந்து திருமாவளவன் ஆசைப்படுறாரோ இல்லையோ, 2 தேசிய கட்சி ஆசைப்படுது அதிகார பங்குக்கு. கரெக்டா? இந்த பக்கம் அண்ணா திமுக பாஜக, அந்த பக்கம் காங்கிரஸ் திமுக. இது திமுகவிடம் காங்கிரஸ் கேட்டே ஆகணுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆசைப்படல நீங்க சொல்றீங்க, ஆசையை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே திருமாவளவன் அவர்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதி கேட்டு பெறுவோன்னு சொல்லி அண்ணா அறிவாலயம் வாசலுக்குள்ள போவதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு போறாரு. போயிட்டு தொகுதியை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல தளபதி தந்த தொகுதியே போதும், பாஜக உள்ள வரக்கூடாது, ஆகவே இதுக்கு நாங்க உடன்பட்டுட்டோம், டக்குன்னு பிளேட்டை மாத்திட்டாரு. இந்த நிலைப்பாட்டுல அவரை நம்ம கணக்குல சேர்த்துக்க முடியாது. ஆனா காங்கிரஸும் பாஜகவும் தீவிரமா இருக்கு, அதிகார பங்குல உறுதியா இருக்கிறாங்க. இல்ல பாஜக தீவிரமா கிடையாது, அவங்க வந்து இல்ல அமித்ஷா கரெக்ட். அமித்ஷா சொல்லும் போது என்ன சொல்லிருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், ஆனா அதிகார பங்கு கூட்டாட்சி தான் சொல்லியிருக்கிறாரு. அதை யாருமே மறுக்க முடியாது. அது அவரே பேசியிருக்கிறாரு. அதுக்கு இந்த எதிர்ப்பு அவர் மறுப்பு தெரிவிக்கல. அதிகார பங்குன்னு சொன்னா ஏதாவது வாரிய தலைவர்கள் போஸ்ட் கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதுக்காக நீங்க அமைச்சர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அது இருக்கலாம். இல்ல நாளைக்கு என்னன்னா நடக்கலாம் இல்ல, தொங்கு சட்டசபை கூட விடலாம் இல்லையா. இல்ல தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது சார். டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம்கே சரி, இந்த ட்ரிப் நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி விஜய் கூட போச்சுன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த தொங்கு சட்டசபை தான் வரப்போகுது. யாருக்குமே வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. காங்கிரஸ் விஜய் அது ஒரு பக்கம், டிஎம்கே பிஎம்கே இவங்க இந்த 2 கட்சிகள், இவங்க இந்த 4 கட்சிகளும் தான் கிங் மேக்கரா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிஎம்கேல வந்து இவங்க கூட விடுதலை சிறுத்தைகள் கூட இருப்பாங்களாங்கிற தெரியல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ரொம்ப நாளாவே அந்த பக்கம் போகணும்னு ஆசையா இருந்தது விஜய் கூட. அதை அர்ஜுன் அன்னைக்கே சொன்னார் அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல, அண்ணனுக்கு வந்து மனசு இங்கதான் இருக்கு, ஆனா உடல் தான் அங்க இருக்குன்னு அன்னைக்கே சொன்னாரு ரொம்ப சூச்சகமா. அவங்க 2 பேரும் இணைபிரியாத அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுன் அந்த காயை கரெக்டா நகர்த்தினார்னா விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் போறதுக்காக எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்புறம் டிஎம்கேக்கு என்ன ஆகும், 22% தான். இல்ல திமுக வந்து அதை எதிர்பார்த்திருக்காது. காங்கிரஸ் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகுதுங்கிறது அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. வெளியில பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா, திமுக தானே, காங்கிரஸ் போனா போட்டு, அதை பத்தி பிரச்சனை இல்ல, நீங்க போனா போக பிம்ப கட்டமைக்கப்படுது. ஆனா உள்ளுக்குள்ள திமுக கொஞ்சம் பதட்டம் இருக்கதானே செய்யுது. டிஎம்கேக்கு அப்போதுல பதட்டம் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் போயிடுது சொன்னா அந்த சிறுபான்மையினர் கட்சி அப்படிங்கிற அந்த பிம்பம் நம்மளுக்கு போயிடும் அப்படின்ட்டு அவங்க அவங்க பயப்படுறது உண்மைதான். ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டிஎம்டிகே வந்து இட் இஸ் நாட் அ மேஜர் ஃபோர்ஸ். பன்னீர்செல்வம் போய் சேரட்டும், அது கூட ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பின்னால ஜாதி வாக்குகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு குட் திங் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 25 இடம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருந்தது இல்லையா, அந்த 25 இடத்த மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ டிஎம்டிகே சொன்னது கேட்டதை கொடுப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் ஒரு 5 கொடுத்து வச்சுக்குவாங்க. அதனால எய்தர் வே இந்த ட்ரிப் டிஎம்கே எப்படியும் நம்ம தோக்கத்தான் போறோம், காங்கிரஸ் இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி திங்கிங் ரொம்ப கரெக்ட் நான் நினைக்கிறேன். எனக்கு காரணம் வந்து அவங்க தனியா போனாங்கன்னு சொன்னா அதிக இடங்கள்ல போட்டி போட முடியும், அதிக வாக்கு வீதம் கிடைக்கும், அது கட்சியை அதிகமாக வளர்ப்பதற்கு எதிர்காலத்தில் உதவும் அப்படிங்கிறது அந்த கால்குலேஷன் ரொம்ப கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் கள நிலவரம் இன்னும் பயங்கரமா சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில மிக குறைந்த வாக்கு விகிதத்தில் வெல்வதற்கு காங்கிரஸ் கட்சி
விட தாவேக்கா இந்த கூட்டணிக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இது விஜய் தனித்து நின்னா ஒரு இடத்துல 2 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது சார். ஆனா காங்கிரஸ் கூட போச்சுன்னு சொன்னா ஒரு 10-15 இடங்கள்ல ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.